செவ்வாய்க்கிழமை இப்படி குளித்தால் ஜென்ம ஜென்மத்துக்கும் கைநீட்டி கடன் வாங்க மாட்டீர்கள். வாங்கிய கடனையும் சீக்கிரம் திருப்பி தந்து விடுவீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் தலைக்கு குளித்து விட வேண்டும். ஒரு கைப்பிடி கல்லுப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். கடன் கரைந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த கல்லுப்பை குளிக்கின்ற தண்ணீரில் கரைத்து விடுங்கள். அந்த உப்பு தண்ணீரிலேயே தலைக்கு குளித்து விடுங்கள். முருகப்பெருமானை வேண்டி குளியுங்கள். குல தெய்வத்தை வேண்டி குளியுங்கள். அது உங்களுடைய விருப்பம். இப்படி குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யவும். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை மதியம் 1:15 மணிக்கு உங்கள் கையால் கொள்ளு தானம் செய்ய வேண்டும். குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கலாம். பறவைகளுக்கு இரையாக கொள்ளு போடலாம். அல்லது ஏதாவது முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகத்திற்கு கொள்ளு வாங்கி தானம் கொடுக்கலாம். அதை அவர்கள் சுண்டல் செய்து சாப்பிட பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படி செவ்வாய்க்கிழமை குளிகை நேரமும் செவ்வாய்கோரையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த 1:15 மணியிலிருந்து 1:30 மணிக்குள் இந்த தானத்தை கொடுக்கும் போது பலன் அபரிவிதமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.